உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு, தமிழ் உறவுகளுக்கு எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். பெருங்கவி பாரதி பிறந்தநாள் திருவிழாவிலே இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து கவியரங்க அமர்வுகளும், இசையரங்க அமர்வும், உரையரங்க அமர்வும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தொடக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை நல்கிய இலக்கிய செம்மல் விருது பெற்ற கவிஞர் வெங்கட் நடராஜன் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பு குழு, செயற்குழு, மாவட்ட குழு, நிலைக்குழு உறுப்பினர்களுக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இப்போது நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி, இந்த அமர்வு ஒரு கவிதை அரங்கமாக மலரவிருக்கிறது. இதிலே திருமதி கிரிஜா அம்மையார் தொடக்க பாடல் பாடி தொடங்கி வைக்கிறார்கள். திருமதி பவானி அவர்கள் வரவேற்புரை நல்கிட, திருமதி கனவாசிரியர் விருது பெற்ற இரா கல்யாணி முருகேசன் அவர்கள் கவியரங்க தலைமை பொறுப்பேற்று நடத்த இருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் நிறைவிலே திருமதி மகாலட்சுமி அவர்கள் ஒரு பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இந்த அமர்வை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இப்போது நிகழ்ச்சிக்குள் வருவோம். முதற்கட்டமாக நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும் முகமாக திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய குயில் போன்ற குரலிலே ஒரு பாரதியின் பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க வேண்டுமென்று அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் திருமதி கிரிஜா ராஜசேகர் அவர்களே, வணக்கம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே. அதன் முந்தையராயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தியன் வாயுற வாழ்த்தேனோ. இதை வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. அனைவருக்கும் வணக்கம். இப்பாடலை பாட எனக்கு வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் திரு என் தந்தைக்கு நிகரான திரு நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, தலைமையில் திருமதி கல்யாணி அம்மாவையும் வணங்கி, மேலும் வரவேற்புரையை அளித்த திருமதி பவானி அம்மாவையும் வணங்கி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானதொரு பாடலை வழங்கினீர்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதோம் என்போம் என்று முதலாக நான் எழுதிய முதல் வரிக்கு இரண்டாவது வரியிலேயே கோனான் போட்டு கொடுத்தவர் பாரதியார் தான். முதல் வரி வந்தே மாதரம் சொன்னாரு. அது என்னன்னு புரியாது போயிட்டு என்ன பண்றது, அது ஒரு வடமொழியாச்சேன்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்தே மாதரம் எழுதினார். அதை மாநில தாயை வணங்குதும் என்று அந்த பொருளையும் உரைத்தார்.
மகாகவி பாரதியார். ஒருவேளை புதுச்சேரியில் இருந்தபோது அந்த பாடல் எழுதினாரோ என்னவோ தெரியவில்லை. பாவேந்தர் சொல்லி இருக்கலாம். என்னையா வந்தேமாறன் சொல்றியா, தமிழ் சொல்லியா சொல்லியிருக்கலாம், மாற்றி எழுதியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாவேந்தர் பாரதிதாசனோடு சற்றேறக்குறைய 12 ஆண்டு காலம் புதுச்சேரியிலே தங்கி இருந்திருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை வழங்குவதற்காக திருமதி து பவானி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் திருமதி து பவானி அவர்களே, உங்களுடைய வரவேற்புரை தாருங்கள். நன்றிகள் ஐயா. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை சந்தனத்தின் புதுமணத்தை தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இறந்திட சிறந்தவளும் என்ற நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வழி என்ற வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி செயலாளராம் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு அமர்வு 5 நிகழ்விற்கு வருகை புரியுமாறு அன்புடன் வரவேற்கின்றேன். அடுத்து மிகச் சிறப்பான ஒரு பாடலை பாடிய இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அம்மா அவர்களையும் இந்நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அமர்வு 5 தலைமையேற்கும் கனவு ஆசிரியர் இரா கல்யாணி முருகேசன் பழனி அம்மா அவர்களையும் இந்த நிகழ்வின் தலைமை ஏற்று சிறப்பித்து தருமாறு அம்மா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்று காலையிலிருந்து மிகச் சிறப்பாக கவியரங்கம், இசையரங்கம், உரையரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இந்த அமர்வு 5 கவியரங்கத்திற்கு கவி பாட வந்திருக்கும் கவி பெருமக்களான பால் தங்கம் அம்மா அவர்களையும், பூசி இந்திராணி ஆசிரியர் அவர்களையும், எழிலரசி மன்னச்சநல்லூர் அம்மா அவர்களையும், மீனாட்சி தாரமங்கலம் ஆசிரியர் அவர்களையும், கவிச்சுடர் ஏ குப்பன் ஐயா அவர்களையும், வா இருசன் ஐயா அவர்களையும், ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களையும், வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் இருகரம் கூப்பி இந்த கவியரங்கத்தை சிறப்பித்து தருமாறு அன்புடன் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அத்துடன் இன்றைய அமர்வு தலைமை இரா கல்யாணி முருகேசன் பழனி அம்மா அவர்களிடம் இத்தலத்தை ஒப்படைத்து மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. பாருங்கள் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள கனவாசிரியர் விருது பெற்றவர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்திலே கலையம்புத்தூரிலே பள்ளி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர் பெருமக்களை தேர்வு செய்து அவர்களுக்கெல்லாம் சீர்மிகு ஆசிரியர் என்க விருது கொடுக்கிற ஒரு பணியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை எல்லாம் தொகுத்து அதை ஒரு நூலாக்கிய சிறப்புக்குரியவர் திருமதி இரா கல்யாணி முருகேசன் அவர்கள். இந்த அமர்வினுடைய தலைமை பொறுப்பேற்றதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள் திருமதி கல்யாணி முருகேசன் அவர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பெருங்கவி பாரதி விழா தொடர் நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிகழ்விலே பல்வேறு நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்விலை ஒருங்கிணைத்து நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி அழகானதொரு பாடலோடு நம்மை மகிழ்வித்த இசைக்குயில் கிரிஜா அம்மா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய பவானி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த அமர்வு 5 கவி பாட காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும் என்றெல்லாம் பாடினார் பாரதி. ஆனால் அவருடைய புகழை இன்று தரணி எல்லாம் பெருமை சேர்க்கும் வகையில் இன்று மனதில் உறுதியோடு தெளிந்த வாக்கோடு இங்கு கவியை படைக்க பல்வேறு ஆளுமைகள் இணைந்திருக்கிறீர்கள். வருக வருக என வரவேற்கிறேன். முதல் கவி பாடுவதற்காக பால் தங்கம் அம்மா. காவிரி தென்பெண்ணை பாலாறு கண்டதோர் வையை பொருண நதி என்று பாடினார் பாரதி. அதுபோல் பாலாறு போல தன் கவிதையை வாரி வழங்க அப்படி கூறுவதற்கு வருகிறார் நமது பால் தங்கம் அம்மா. வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை வரிகளை தாருங்கள்.
சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலாராம் பாரதிதாசனை வணங்கி, மற்றும் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இன்று கவி தலைமை பொறுமேற்றிருக்கும் கல்யாணி அம்மா அவர்களை வணங்கி என் கவிதைக்குள்ளே நுழைகின்றேன். நெஞ்சு பொறுக்குதில்லையே, பாரதியின் பாட்டு வரியது அறிவோமே, பதறி துடித்த நிலையது புரிவோமே, பாரதியின் பாட்டு வரியது அறிவோமே, பதறி துடித்த நிலையது புரிவோமே, ஆராதிக்க வேண்டிய அன்னையை ஆங்கிலேயனுக்கு அடிமை ஆக்கிய அற்பத்தனத்தில் வெறுப்பே, ஆராதிக்க வேண்டிய அன்னையை ஆங்கிலேயனுக்கு அடிமையாக்கிய அற்பத்தனத்தில் வெறுப்பே, அஞ்சிய மக்களிடம் 1000 பிரிவினையே, அனைத்திலும் தடையாயிருந்தது அதுவே, அஞ்சிய மக்களிடம் 1000 பிரிவினையே, அனைத்திலும் தடையாயிருந்தது அதுவே, வஞ்சனை செய்த பேய்களை விரட்டவே வழியமைக்க இயற்றியது இந்த பாடலே, வஞ்சனை செய்த பேய்களை விரட்டவே வழியமைக்க இயற்றியது இந்த பாடலே, கொஞ்சமோ வேற்றுமை இருந்தது அவையும் கோடி என்றால் குவலயத்தில் பெரிதாமோ, கொஞ்சமோ வேற்றுமை இருந்தது அவையும் கோடி என்றால் குவலயத்தில் பெரிதாமோ, கெஞ்சலில் இறங்காது கேவலப்படாது கேள்வி எழுப்பி வைக்க முனைந்தார், கெஞ்சலில் இறங்காது கேவலப்படாது கேள்வி எழுப்பி வைக்க முனைந்தார், தஞ்சம் என்று வாழ்வது தகாதென்றார், தாய்நாடு உங்கள் சொந்தமென உணர்த்தினார், தஞ்சம் என்று வாழ்வது தகாதென்றார், தாய்நாடு உங்கள் சொந்தமென உணர்த்தினார், பஞ்சமும் பட்டினியும் உங்களுக்கு எதற்கு, பரங்கியரை விரட்டணும் பாரதம் விட்டு, பஞ்சமும் பட்டினியும் உங்களுக்கு எதற்கு, பரங்கியரை விரட்டணும் பாரதம் விட்டு, நஞ்சாம் பயத்தை விதைத்து விட்டாம் நாமத்திலிருந்து மீளனும் என்றே நெஞ்சை நிமிர்த்தி நின்று உரைத்தார், நேசம் அதிலே ஒளிரக் கண்டீர், நஞ்சாம் பயத்தை விதைத்து விட்டாம் நாமதிலிருந்து மீளனும் என்றே நெஞ்சை நிமிர்த்தி நின்று உரைத்தார், நேசம் அதிலே ஒளிரக் காண்டீர், பிஞ்சுகள் மனதில் இதனை பதிப்பீர், பீதியின்றி மழலையை மாறச் செய்வீர், பிஞ்சுகள் மனதில் இதனை பதிப்பீர், பீதியின்றி மழலையை மாறச் செய்வீர், துஞ்சியவர் எழுப்பப்பட்டு விட்டதால் துணிவு துளிர்த்து துயரமும் தொலைந்ததே, துஞ்சியவர் எழுப்பப்பட்டு விட்டதால் துணிவு துளிர்த்து துயரமும் தொலைந்ததே. நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பு அம்மா. பாரதியின் கவிதைகளை விறுவிறுவென அழகாக சொன்னீங்க. வஞ்சனை செய்த பேய்களை விரட்ட கொஞ்சமோ அப்படின்னு சொல்லி எவ்வளவு பாடம். வஞ்சனை செய்த பேய்கள் அவர்களை எல்லாம் அந்நியர்களை விரட்ட நாம் பட்ட பாடுகளை உங்கள் கவிதையில் கூறியிருந்தீர்கள். வேற்றுமை நமக்குள் கோடிகள் உண்டு என்றாலும் தஞ்சம் என்று வாழ்வது தகாது, தாய்நாடு உமது என்பதை அறிந்து கொள் என்று பாரதி கூறிய வரிகளை அழகாக சுட்டி காட்டினீர்கள். நெஞ்சை நிமிர்த்தி பாரதி உரைத்து சென்றிருக்கிறார் என்றும் அழகாக சொன்னீங்கம்மா. மிக சிறப்பா இருந்தது உங்க கவிதை வரிகள், மிகச் சிறப்பம்மா. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடர்ந்து இணைந்து சிறப்பு செய்யுங்கள். அடுத்ததாக கூசி இந்திராணி அம்மா விருது பெற்றவர். காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் என்றார் பாரதியார். அழகான காவியம் படைக்க கவிதை வரிகளோடு நம்மோடு சிறப்பாக கவி பாட வருகிறார் கூசி இந்திராணி அம்மா. வாருங்கள் அம்மா, கவிதை வரிகளை பாருங்கள். அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவனை தொழுது ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி இந்நிகழ்வில் வரவேற்பு நல்கிய து பவானி அம்மாவிற்கும் தலைமையேற்றிருக்கும் கல்யாணி அம்மாவிற்கும் கவி படைக்க காத்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பாரதியின் கனவு என்ற தலைப்போடு கவிவரைகளை படைக்க வருகின்றேன். அன்பு நிலைத்திடச் சொன்னாய், நெஞ்சில் அச்சம் தவிர்க்கவே பாடல் புனைந்தாய், இன்பம் தவிர்க்கும் சொல்லால் நித்தம் ஈதலும் காதலும் வேதமும் சொன்னாய், மானம் உயர்வெனச் சொன்னாய், வீணின் மாந்தரில் பேதங்கள் ஏனென்றுரைத்தே கானம் பலவற்றை தந்தாய், இன்றுன் கானங்கள் ஓமைகளானது ஏனோ, கானம் பலவற்றை தந்தாய், இன்றுன் கானங்கள் ஓமைகளானது ஏனோ, தாய்மொழி நேசிக்கச் சொன்னாய், இன்று செந்தமிழ் என்றொரு சுந்தர மொழியோ வாய்வழி சேதி என்றாச்சு, தமிழ் பேசுதல் கீழென்ற சூழல் உண்டாச்சு, பள்ளித்தலமெங்கும் கோயில் என்று பாடி கனவுகள் கண்டதும் நீயே, அள்ளும் பணத்தினில் மட்டும் பள்ளி ஆலய உண்டியல் ஆனது ஏனோ, அள்ளும் பணத்தினில் மட்டும் பள்ளி ஆலய உண்டியல் ஆனது ஏனோ, மனிதர்க்கு உணவில்லை என்றால் அன்று ஜகத்தினை அழித்திட பொங்கி எழுந்தாய், மனிதர்க்கு உணவில்லை என்றால் அங்கு ஜகத்தினை அழித்திட பொங்கி எழுந்தாய், இனி எந்த கோபங்கள் வேண்டாம், ஜகம் உழவின்றி உணவின்றி உயிரின்றி சாகும், மெச்சி புகழ்ந்திட்ட போதும் அந்த மொத்த கவிகளும் வீணாகலாச்சு, துச்சமென்றே உந்தன் சொல்லை மனிதர் தூக்கி எறிந்ததொரு நூற்றாண்டு ஆச்சு,
நல்லதோர் வீணை கிடைத்தே அதன் நரம்பினை கொய்திட்ட மக்களின் தேசம். சொல்லடி சக்தி மாகாளி, இன்னும் எத்தனை பாரதி வந்தால் திருந்தும். வாய்ப்பிற்கு நன்றியும் வணக்கமும். சிறப்புங்கம்மா. ஆதங்கத்தோடு கவிதை வரிகளை தந்திருந்தீர்கள். மிக இன்றைய கால நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுவது போல பாரதி இருந்திருந்தால் எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த கவிதையை கூறியிருப்பாரோ அது போல கூறியிருந்தீங்க. அச்சம் தவிர்க்கவே நீ அழகான பாடல்களை எல்லாம் கொடுத்தாய் பாரதியே. ஆனால் காணம் பலவற்றை தந்தும் உன் காணங்கள் எல்லாம் ஊமையாகி போனதை ஏனோ அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்க. அப்புறம் தமிழ் பேசுதல் இன்றைய நிலை பற்றி பள்ளி இந்த எப்படி இருக்கிறது, பணத்தில் மட்டுமா பள்ளி ஆலயம் ஏனோ அப்படின்னு சொல்லி நிறைய வினாக்களை தொடுத்து சென்றிருக்கிறீர்கள். துச்சம் என்று உன் சொல்லை தூக்கி எறிந்து 100 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று வேற எடுத்து சொல்லியிருக்கீங்கம்மா. சிறப்பான வரிகளை தந்திருந்தீர்கள். மிகச் சிறப்பம்மா. ஏன்னா அழகாக உங்க படம் பிடித்து காட்டியிருந்தீர்கள். சிறப்பு சிறப்புங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக கவி படைக்க வருகிறார் கா எழிலரசி அம்மா. இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணிரும் நாடு என்ற வரிகளுக்கேற்ப எழிலாக தன் கவிதையை அழகாக படைக்க வருகிறார் எழிலரசி அம்மா. வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை வரிகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும் மற்றும் செயலாளர் பாரதிதாசன் அவர்களையும் ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு அன்பிற்குரிய பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இந்த கவியரங்கத்திற்கு வரவேற்புரையாற்றிய பவானி அம்மா மற்றும் தலைமையேற்றுள்ள கல்யாணி அம்மா அவர்களுக்கும் முகப்பு பாடல் பாடிய அவர்களுக்கு கிரிஜா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நல் வணக்கங்கள். நெஞ்சு பொறுக்குதிலையே இதை நினைந்து நினைந்திடனும் நெருக்குதிலையே கஞ்சி குடிப்பதற்கிலா காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார் பஞ்சமோ பஞ்சம் என்றே பரிதவித்தே உயிர் துடி துடித்து துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழியிலேயே என்ற மகாகவி பாரதியின் வாய்மொழிகளுக்கு இன்றைய என்னுடைய தலைப்பு நெஞ்சு பொறுக்குதில்லையே. செந்தமிழம் சிற்பிய செவ்வியலை துறந்து பைந்தமிழ் தாய்மொழியில் பேசுவதை மறந்து. செந்தமிழம் செப்பிய செவ்வியலை துறந்து பைந்தமிழ் தாய்மொழியில் பேசுவதை மறந்து. அந்நியரின் ஆடை மோகத்தில் உழன்று அநியாயம் வன்முறை வாழ்வினில் சுழன்று. அந்நியரின் ஆடை மோகத்தில் உழன்று அநியாயம் வன்முறை வாழ்வினில் சுழன்று. பிறரை ஏய்த்து பிழைக்கும் வாழ்வு அறிவற்ற மானுடனின் உயர்விற்கு தாழ்வு. பிறரை ஏய்த்து பிழைக்கும் வாழ்வு அறிவற்ற மானுடனின் உயர்விற்கு தாழ்வு. சத்தான சமச்சீர் சிறுதானியங்கள் விடுத்து சக்கையான துரித உணவால் உடலை கெடுத்து. சத்தான சமச்சீர் சிறுதானியங்கள் விடுத்து சக்கையான துரித உணவால் உடலை கெடுத்து. ஆரோக்கியம் இழந்து அவதியில் அல்லல்பட்டு. ஆரோக்கியம் இழந்து அவதியில் உடலை கெடுத்து அல்லல்பட்டு. மருந்தாலே உயிர் சுமப்பார் மருந்தாலே உயிர் சுமப்பார் கேடு கெட்டு. மருந்தாலே உயிர் சுமப்பார் கேடு கெட்டு. பொதுநலம் பேணாமல் தன்னலமே ஓங்கி கடுகு உள்ளமாய் தன் குடும்பம் தாங்கி. பொதுநலம் பேணாமல் தன்னலமே ஓங்கி கடுகு உள்ளமாய் தன் குடும்பம் தாங்கி. போதையில் தறிக்கெட்டு சீரழியும் குடும்பம் போராடி நல்வழியில் திரும்ப விரும்பும். போதையில் தறிக்கெட்டு சீரழியும் குடும்பம் போராடி நல்வழியில் திரும்ப விரும்பும். மந்திர தந்திரத்தால் சமூகத்தை கெடுக்காதே மூட பழக்கங்களால் மூழ்கி சிந்தை அழியாதே. மந்திர தந்திரத்தால் சமூகத்தை கெடுக்காதே மூட பழக்கங்களால் மூழ்கி சிந்தை அழியாதே. ஐந்தறிவு விலங்குகளாய் பொறியற்று வாழாதே. ஐந்தறிவு விலங்குகளாய் பொறியற்று வாழாதே. ஆறறிவு மனிதா நீ புதைக்குழியில் வீழாதே. ஆறறிவு மனிதா நீ புதைக்குழியில் வீழாதே. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதர்களை நினைத்து விட்டார். நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி. ஐயாவிற்கு நன்றி. சிறப்புங்கம்மா, சிறப்பு. பாரதியார் நெஞ்சு பொறுக்குதில்லையே
அப்படின்னு சொல்லி அவர் எதோ நெஞ்சு பொறுக்கலின்னு சொல்லி பாடி சென்றார் அன்ற காலகட்டத்துல. இன்றைய நிகழ்வில் நீங்கள் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று சொல்லி இன்றைய சூழலில் எதெல்லாம் கண்டு என்னுடைய நெஞ்சு பொறுக்கவில்லை என்பதை அழகாக உங்க பாடல தந்திருக்கீங்க. அந்நீரின் பைந்தபில் பேசுவதை மறந்த அதை எண்ணி நெஞ்சு பொறுக்கவில்லை என்கிறீர்கள். திறமை இருந்து அவங்களை ஏய்த்து பிடிக்கக்கூடிய வாழ்வு எவ்வளவு தாழ்வான செயல் என்று அதை பற்றி பேசுகிறீங்க. ஆரோக்கியத்தை பத்தி சொன்னீங்க. பொதுநலம் இல்லாமல் எல்லாரும் தன்னலம் காத்து தன் குடும்பம் மட்டும் எண்ணி இருக்கிறாங்களே, இந்த நிலையை எண்ணி என்னுடைய நெஞ்சு பொறுக்கவில்லை என்று சொல்லியிருக்கீங்க. அதுக்கடுத்து 6 அறிவு படைத்த மனிதா, நீ திருந்தலைன்னா ஒரு புதைகுழியில போய் விழுந்துருவ அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை வேற விடுத்து சொல்லி நெஞ்சு பொறுக்கவில்லை என்று உங்கள் நெஞ்சத்தில் நிறைந்திருந்த வேதனையை எல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறீர்கள். சிறப்பான கவிவரிகளை தந்தீர்கள் அம்மா. சிறப்பு, மிக்க சிறப்பம்மா. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக அம்மா இப்பொழுதுதான் நெஞ்சு பொறுக்கவில்லை என்று சொன்னார். எனவே அடுத்து வருகிறார் முனைவர் சா மீனாட்சி அம்மா. முனைவர் சா மீனாட்சி அம்மா, நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூன் அப்படின்னு பாரதியார் பாடிட்டு போனாங்க. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம் கவிதையில. பாருங்களம்மா, உங்கள கவிதை வரிகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, பாரதி சுடர் தமிழ்மாமணி ஐயா திரு நீலகண்ட தமிழ் ஐயா வணங்கி, இன்று பெருங்கவி பாரதி அவர்களுக்கு நடைபெறும் உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இந்த அமர்வில் பங்கேற்றுள்ள வரவேற்புரை பாடல் பாடிய தலைமை பொறுப்பேற்றுள்ள அனைத்து உறவுகளுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களது பெண்ணிய சிந்தனையில் விளைந்த புதுமை பெண்ணாய் தங்களது பிறந்த நாளில் எனது கவிதையை பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். மகாகவி பாரதியை எழுப்பிய எழுச்சி குரலின் விளைவாக நமக்கு கிடைத்த நல்லதொரு வாய்ப்பாக இதை நினைத்து பெண்ணின சமுதாயத்திற்குண்டான ஒரு பாமாலையாய் இந்த புரட்சி கவிக்கு ஒரு பாமாலையை தொடுக்கின்றேன். பாரதி நீ பாவுக்கே ரதி, பாரதி நீ பாவுக்கே ரதி, பாரினில் புரட்சி ஏற்படுத்திய சாரதி, பாரினில் புரட்சி ஏற்படுத்திய சாரதி, பாடல்களில் சுமந்து வரும் கனல், பாடல்களில் சுமந்து வரும் கனல், பாவையர்களின் உரிமைக்கு போராடிய குரல், பாவையர்களின் உரிமைக்கு போராடிய குரல், பாரதத்தை கவிவரிகளால் கட்டியணைத்த செம்மல், பாரதத்தை கவிவரிகளால் கட்டியணைத்த செம்மல், பாமரரையும் பண்டிதராக்கிய பல்நோக்கு தீர்க்கதரிசி, பாமரரையும் பண்டிதராக்கிய பல்நோக்கு தீர்க்கதரிசி, பாப்பாவுக்கு பாடிய பாடல் அற்புதம், பாப்பாவுக்கு பாடல் பாடிய அற்புதம், பாங்கோடு பயணித்த பண்களின் சொற்பதம், பாங்கோடு பயணித்த பண்களின் சொற்பதம், எட்டயபுரத்தில் தோன்றிய வித்தக கவி, எட்டயபுரத்தில் தோன்றிய வித்தக கவி, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று உறக்க முழக்கமிட்ட பேரிகை, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று உறக்க முழக்கமிட்ட பேரிகை, உறுதி கொண்ட நெஞ்சம் நிமிர்ந்த நன்னடை, உறுதி கொண்ட நெஞ்சம் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த ஞானச்செருக்கு, உறுதி கொண்ட நெஞ்சம் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த ஞானச்செருக்கு, இவை அனைத்தும் உமது எண்ணங்களின் உச்சம், இவை அனைத்தும் உமது எண்ணங்களின் உச்சம், அந்நியர்களின் அடக்குமுறைக்கு சொற்களால் விளங்கிட்ட மகாகவியே, அந்நியர்களின் அடக்குமுறைக்கு சொற்களால் விளங்கிட்ட மகாகவியே, உந்தன் பார்வை அனலாய் தகிக்கிறது, உந்தன் பார்வை அனலாய் தகிக்கிறது, கோபக்கனல் சொல்லாடலில் அழுத்தமாய் நெஞ்சை துளைக்கிறது, கோபக்கனல் சொல்லாடலில் அழுத்தமாய் நெஞ்சை துளைக்கிறது, துப்பாக்கிகளின் தோட்டாக்கள் வெளிக்கிளம்பும் வேகம், துப்பாக்கிகளின் தோட்டாக்கள் வெளிக்கிளம்பும் வேகம், அதனை முறியடிக்கும் உமது ஒளி ஆளுமையின் அதிவேகம், அதனை முறியடிக்கும் உமது மொழி ஆளுமையின் அதிவேகம், பெண்ணினத்தின் பெருந்தகையே மீண்டும் வருவீரா, பெண்ணினத்தின் பெருந்தகையே மீண்டும் வருவீரா, பூவுலகத்தின் பூவையர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம், பூவுலகத்தின் பூவையர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம், ஏங்கிடும் எங்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீரா, ஏங்கிடும் எங்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவீரா, மீண்டும் வாருங்கள் பாரதி, எங்களுக்கு மெல்ல கதவை திறந்து வழிகாட்டிய உங்களது அன்பிற்கும் உங்களது கவிவரிகளுக்கும் நான் என்றும் அடிமை. உங்களது
வரவிற்காக காத்திருக்கும் கவிஞர் முனைவர் சா மீனாட்சி, பட்டதாரி ஆசிரியர், தாரமங்கலம், சேலம் மாவட்டம். வாய்ப்பிற்கு அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்து இடம் சாருகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. மிக சிறப்பு அம்மா. பெண்ணுக்கு பாமாலை சூட்டினீர்கள் என்று பாடலை ஆரம்பித்தீர்கள். ஆனால் நீங்கள் பாரதிக்குத்தான் பல்வேறு பாமாலை சூட்டினீர்கள். பாரதியை செந்தமிழ் தேனி, அறம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களில் அவரை அழைக்கப்படுவார்கள். ஆனால் நீங்கள் அவருக்கு இன்று பல்வேறு பெயர்களை சூட்டியிருக்கிறீர்களம்மா. பாடலுக்கு ரதி, பாடலில் கனல், பாவையின் குரல், பாரதத்தின் செம்மல், பாமரரையும் பண்டிதராக்கி தரிசி, எட்டயபுரத்து வித்தக கவி, முழக்கமிட்ட பேரிகை. அதுக்கடுத்து சொன்னீங்க துப்பாக்கி தோட்டா போல உன் மொழி ஆளுமை அப்படின்னு சொல்லி அழகா ஓமையோடு அழகா கூறியிருந்தீங்க. அதுவும் நான் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், பெண்ணினமே உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மீண்டும் வாங்கல் பாரதி என்று கூறினீர்கள். நாம் பல்வேறு பாரதிகளை உருவாக்கி விட்டோம் என்றால் பாரதி எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பார் என்பது உண்மை அம்மா. எனவே அதெல்லாம் நம்மளுடைய கையில் இருக்கிறது, பல்வேறு பாரதிகளை உருவாக்குவோம் என்று கூறி அழகானதொரு கவி படைத்த உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. சிறப்பு சிறப்பு அம்மா. நன்றிகள். நான் பெண்ணினத்தின் சார்பாக என்று சொன்னேன், உங்களுக்கு அது தெரியவில்லை. பெண்களின் சார்பாக ஒரு கவிதை வடிக்கிறேன் என்று, புதுவை பெண்களின் சார்பாக என்று சொன்னேன். நன்றிகள் சகோதரி. நன்றி, வணக்கம். நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி நோக்க நோக்க களியாட்டம் வேறில்லை என்று அழகாக களியாட்டம் பாடி பல்வேறு சிறப்புகளை செய்து கொண்டிருந்தார் பாரதியார். அவரை பற்றி அழகான கவிதை பாட அடுத்து வருகிறார் ஆயிஷா சித்திக். பாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதை வரிகளை தாருங்கள், வாருங்கள். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் பாரதி சுடர் தமிழ்ச்சுடர் நீலகண்டன் ஐயா அவர்களை வணங்கி, தலைமையேற்று நடத்தும் கனவு ஆசிரியர் கல்யாணி அம்மாவை வணங்கி, தனது இனிமையான பாடல் மூலம் துவங்கிய இசைக்குயில் கிரிஜா அம்மாவை வணங்கி, நமக்கு வரவேற்புரை கொடுத்த பவானி அம்மாவை வணங்கி எனது கவிதைக்குள் நுழைகின்றேன். தலைப்பு மீண்டும் வா பாரதி. முண்டாசு கவிஞனே, முறுக்கு மீசை நாயகனே, மீண்டும் வா பாரதி. நீ பெண் விடுதலை பற்றி எத்துணை பேசியுள்ளாய். பெண்களை அடிமைப்படுத்திய காலத்திலேயே உன் செல்லம்மாவை சமமாக தெருவில் அழைத்து சென்றவன் தானே நீ. இன்று உன் ஆசைப்படியே பெண்கள் சரிநிகர் சமமாக எங்கும் எதிலும் வீறுநடை போடுகின்றனர். அதை கண்டு களிப்படைய பாட்டுக்கொரு புலவனே, பாரதத்தின் புதல்வனே, வெள்ளையனிடம் அடிமைப்பட்டிருந்த போது விடுதலை வேண்டும் என்று வீர முழக்கமிட்டாய். அதுவும் அந்த விடுதலை ஒரு சாரருக்கு மட்டுமன்று, பறையருக்கும் புலையருக்கும் பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை வேண்டும் என்றாய். இன்று அனைவருக்கும் விடுதலை கிட்டி அனைவரும் சரிநிகர் சமானமாக கல்வி கற்று வாழ்வதைக் காண மீண்டும் வா பாரதி. தமிழருக்கு தங்க மகனே, தமிழுக்கு செல்ல மகனே, உன் கனவுகள் பூர்த்தியாகிக் கொண்டே வருவதை பார். நீ இன்று மீண்டும் வந்தால் உன் எண்ணம் எப்படி இருக்கும்? இதுதான் என் கனவு என்று பூரித்து போவாயா? இல்லை இதுவா என் கனவு என்று பொங்கி எழுவாயா? எட்டயபுரத்து சிங்கமே, தமிழ் மக்களின் தங்கமே, இங்கு நீ வரும்போது எல்லாம் சரியாயிருந்தால் மனம் மகிழ்ந்து சிரித்துவிட்டு சிறிது இளைப்பாரி விட்டு செல். இல்லையெனில் உன் தமிழ் என்னும் ஆயுதத்தால் சரி செய்து விட்டு செல். அதற்காகவாவது மீண்டும் வா பாரதி, உன் மரணத்தில் இருந்து மீண்டு வா பாரதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது ஆயிஷா சித்திக், பழனி. சிறப்புமா ஆயிஷாமா, ரொம்ப மிக சிறப்பா சொன்னீங்க. எல்லாருமே பாரதியை வா வா என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் வா பாரதி. உன்னால் முடிந்த இந்த நிகழ்வையெல்லாம் இங்கு நடப்பதையெல்லாம் கண்டு உன்னுடைய தமிழ் மொழியால், உன்னுடைய தமிழ் எனும் ஆயுதத்தை கொண்டு இதையெல்லாம் மாற்றி செல், உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது போல உங்கள் கவிதை வரிகள்லாம் இருக்கிறதம்மா. விடுதலை வேண்டி வீர முழக்கம் விட்டாய் பாரதி. அது ஒரு சாரருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் என்று ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் எடுத்து, தமிழுக்கு தங்க மகனாக இருக்கிறாய், தமிழருக்கு செல்ல மகனாக இருக்கிறாய், எட்டயபுரத்து சிங்கமே மீண்டும் வா, எங்களை எல்லாம் பாரு, கொஞ்ச நாள் எங்களோடு இருந்து இலைப்பாரி விட்டு செல் என்று பாரதியை அழைத்திருக்கிறீர்களாமா. உங்கள் அழைத்த விதம் சிறப்பாக இருந்தது. கண்டிப்பாக பாரதி இதை கேட்டால் மீண்டும் வருவார் என்பது உறுதி என்று கூறி இந்த அழகானது ஒரு கவிதை தந்த உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அம்மா. சிறப்புங்கம்மா.
நன்றி அம்மா. அடுத்ததாக குப்பனையா. அம்மா குப்பனையா, வணக்கம்மா. கேக்குதுங்களா? நாட்டு மக்கள் நலமுற்று வாழவும், நானிலத்தவர் மேனிலை எய்தவும், பாட்டினிலே தனி இன்பத்தை நாட்டவும், பாரதியின் வரிகளை கையில் எடுத்து நம்மளோடு கவிதை பாட வருகிறார் ஏ குப்பன் ஐயா. வாருங்கள், வரிகளை பாருங்கள். அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் அவர்களுக்கும், இன்றைய ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மற்றும் கவி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கவி வரிகளை ஆரம்பிக்கிறேன். பாரதி கண்ட புதுமை பெண் வீட்டில் முழங்கி கிடப்பதை தவிர்த்து விழுந்து கிடப்பதில் இருந்து எழுந்து சொல்வதை மட்டுமே செய்வதை தவிர்த்து சொல் களஞ்சியத்தில் முனைவராக உயர்ந்து சாத்திரங்கள் பற்பல கற்று சத்தியத்தின் வழியில் நின்று ஆணும் பெண்ணும் நிகர் என உணர்ந்து ஆண்களுக்கு இணையாக படிப்பில் வளர்ந்து சம வேலைக்கு சம மதிப்பை பெற்று சரித்திரத்தில் உண்டா இடம் பெற்று வீர பெண்ணாக பயமற்று வளர்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பாயாக. வாய்ப்புக்கு மிக மகிழ்ச்சி அம்மா. சிறப்புங்கய்யா, சிறப்புங்கய்யா. ஒரு சுருக்கமான வரியில் புதுமை பெண்ணை அழகாக முன்னிறுத்தி சென்றிருக்கிறீர்கள். வீட்டில் முடங்கி விடாதே, பிறர் சொல்வதை மட்டும் கேட்டு அதன்படி நடந்து விடாதே, சாஸ்திரங்களை கற்றுக்கொள், சமவேளைக்கு சம ஊதியம் என்று போராடு, வீர பெண்ணாக இரு என்று பல்வேறு வகையில் இன்றைய புதுமை பெண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைத்தீர்கள். சிறப்புங்கய்யா, சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததாக நம்முடன் கவிதை படைக்க வருகிறார் வா இருஷன் ஐயா. அறிவை வளர்க்க வேண்டும், அத்தனை பேருக்கும் ஒன்றாய் என்றார் வா இருஷன் ஐயா. இப்பொழுது நம்மளுடன் கவிதை படைக்கிறார். சொல்லுங்க ஐயா. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க, கவிதை கொடுங்க. வெள்ளத்தில் விழும்போது இலை கூட படகாகும், உள்ளத்தில் விளக்கேற்று உன் வழியெங்கும் ஒளியாகும் என்று கவிஞர்களை எல்லாம் தட்டி எழுப்பி தன்னம்பிக்கையை ஊட்டி வருகின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், என் நெஞ்சத்தில் குடியிருக்கின்ற அன்பு நெஞ்ச கவி பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முகங்கள் தமிழ்ச்சங்கம் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதைக்கு செல்கின்றேன். திரைக்கடல். என்னுடைய பெயர் வா இருசன், சிங்க கவிஞர் வா இருசன். தலைப்பு: திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு, மனதில் உறுதியோடு. நெஞ்சம் என்னும் மாளிகை ரதத்தில் நேர்மை திறன் என்னும் பூம்பி தலை நிமிர்ந்த குதுப்பினார் கோபுரத்தின் கம்பீரம் போல வஞ்சனை என்னும் அமிலங்களை நெஞ்சில் தேங்கி வைக்காமல் உழைப்பெனும் கருவளையத்தை சுழற்ற வேண்டும். ஊக்கத்தின் தூரிகை கொண்டு வாழ்வதற்கு தகுதி என்னும் பொற்கால சிகரத்தில் ஏறி விடாமுயற்சி என்னும் அமிர்தத்தை பருக வேண்டும். உஷ்ணம் என்னும் ஒழுங்கீனத்தை வேறறுத்து ஒழுக்கம் என்னும் சுத்த காற்றை தேகம் எனும் முல்லை கொடியில் படரச் செய்யணும். திரவியம் என்னும் தாய்ப்பாலை திரவியம் என்னும் தாய்ப்பாலை குடிப்பதற்கு முயற்சியின் கனிமரத்தை தாங்கி நிற்கணும். திரவியம் இல்லாதவனை தள்ளி வைத்து எள்ளி நகையாடி அவமானம் என்னும் முள்கிரீடத்தை அணிந்திடுவார்கள். புவியின் சித்திரம் புன்னகைக்க, வேதனை என்னும் கனல் பொசுக்க, துயரம் பொதிந்த வாழ்க்கை என்னும் உறவு நீரில் திகைக்காமல் கடின உழைப்பென்னும் தீச்சட்டியை நெஞ்சில் அணைத்து திரவியத்தை தேடுதல் வேண்டும். எம் மூலையிலும் எந்த இடத்திலும் திரைக்கடல் ஓடியும் தயங்காமல் தைரியத்தின் ஊன்றுகோலால் திரவியம் என்னும் சொர்க்கத்தை மீட்டெடுத்து உலகம் என்னும் வைரத்தில் பிரகாசிக்க வீறு நடை போட வேண்டும், மனதில் உறுதியோடு. சற்று நேரத்தில் தான் என்னுடைய கவிதையை எழுதினேன், அதுக்கு முன்னாடி எழுத முடியல. ஒரே ஒரு 1-2 2024
இந்த மாசத்துல திண்டுக்கல் மாவட்டம் திருமலையில வில்வித்தை தேசிய வில்வித்தை போட்டியில் தங்கப்பதக்கத்தை இந்த மாற்றுத்திறனாளி வகையில் வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் மனதில் உறுதியோடு கூறிக்கொள்ள இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பு தந்ததற்கு நன்றி, வணக்கம். சிறப்பு வாழ்த்துக்கள். முதலில் உங்களுக்கு வெற்றி வகை சூடியதற்கு வாழ்த்துக்கள் ஐயா. கவி வரிகள், உங்களுடைய கவி வரிகள் அழகாக நிறைய கவி நயத்தோடு இருந்தது. திரைகளில் ஓடியும் திரவியம் தேடு என்று ஆரம்பித்தீர்கள். திரவியம் என்றால் என்ன, தாய்ப்பால் என்று வேற எடுத்துரைத்தீர்கள். மேலும் கடின உழைப்பையை தீச்சட்டியாக இங்கே வர்ணித்திருந்தீர்கள். நெஞ்சம் என்னும் மாளிகையில் வஞ்சனை அமிலத்தை வைத்துக்கொள்ளாமல் உழைப்பை கொண்டு முயற்சியோடு நீ உழை. ஒழுக்கம் என்னும் காற்று உன் மீது படப்பட உனக்கு எல்லாம் வந்து சேரும், எல்லா திரவியும் வந்து சேரும் என்று அழகாக கவிதைகளில் அப்படியே நயத்தோடு பாடியிருந்தீங்க. வெகு சிறப்பாக இருந்தது ஐயா. சிறப்பு சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க அம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்து வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா இருக்கீங்களா? சத்தியமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? வேற யாரேனும் கவிப்பாட இருந்தால் உங்கள் பெயர்களை பதிவிடலாம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மலர்ந்த அழகான மலர் ஒருவர் என்றால் அது பவானி அம்மா. தொடர் கவியரங்க நாயகி. 100 கவியரங்குகளை நடத்தி உலக சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கிலே இதுவரை 57 கவியரங்குகளை நடத்தி சிறப்பாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆளுமை மிக்க அந்த ஆளுமை மிக்க அம்மையார் அவர்களை அழகான கவிவரிகளை படைக்க வாருங்கள் அம்மா. உங்கள் கவிவரிகளை தாருங்கள். நன்றிகள் அம்மா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி இன்று இந்த அமர்வு தலைமை ஏற்றிருக்கும் திருமதி கனவு ஆசிரியர் இரா கல்யாணி முருகேசன் பழனி அம்மா அவர்களுக்கும், மிகச் சிறப்பான தொடக்க பாடல் பாடிய கிரிஜா ராஜசேகர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவி உறவுகளுக்கும் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நெஞ்சு பொறுக்குதில்லையே என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதை. அன்பு அகிம்சை என்ற வழி தெரியாமல் இனவெறி மதவெறி கொண்டு அலையும் இந்த மனிதர்களை நினைத்தால் நெஞ்சு பொறுக்குதில்லை. வானத்தை எட்டி பிடிக்கும் எதிர்கால தலைமுறையினர் கண்ணில் தெரிகிறது மானத்தின் பயம். தினம் தினம் எத்தனை போராட்டங்கள். வழியில் பார்த்தால் குடிமகன் தொல்லை, பள்ளிக்கு சென்றால் பாலியல் தொல்லை, வீட்டிற்கு திரும்பினால் வறுமையின் கோரத்தாண்டவம். நெஞ்சு பொறுக்குதில்லை. ஒருபுறம் பார்த்தால் மாட மாளிகை, மறுபுறம் பார்த்தால் வெயிலும் மழையும், வள்ளல் தன்மையை வாரி இறைக்கும் குடிசைகள். நெஞ்சு பொறுக்குதில்லை. தினம் சோறு கிடைக்காமல் பட்டினி சாவு ஒருபுறம், தின்ன சோறு செமிக்காமல் புளித்த யாப்பம் மறுபுறம். நெஞ்சு பொறுக்குதில்லை. நீதி தேவதையை மாற்றினால் போதுமா, பணம் படைத்தவன் பாக்கெட்டில் சட்டங்கள். நெஞ்சு பொறுக்குதில்லை. கடவுள் கொடுத்த பரிசாக பெண் பிள்ளைகள், திருமண சந்தையில் விலை போகும் மாடுகளாக அப்பரிசுகள். நெஞ்சு பொறுக்குதில்லை. கட்டிடங்களை உயிராக பார்க்கும் மேஸ்திரிகள் சித்தாள்களை உயிரற்ற பொம்மைகளாக பார்க்கும் அவலம். நெஞ்சு பொறுக்குதில்லை. செயலிழக்கா இதயத்தை துடிக்க வைக்க மருத்துவமனை சென்றால் செயல்படும் சிறுநீரகம் காணாமல் போகும் அவல நிலை. நெஞ்சு பொறுக்குதில்லை. நம்மை இந்த பூமிக்கு அடையாளப்படுத்திய கடவுளை விட்டுவிட்டு கோவிலுக்கு செல்லும் அவல நிலை. நெஞ்சு பொறுக்குதில்லை. விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றும் அவல நிலை. நெஞ்சு பொறுக்குதில்லை. ஒருபடி அரிசிக்கு திண்டாடும் ஒரு கூட்டம், மறுபுறம் விவசாய நிலத்தை தொழிற்சாலை எனும் பெயரில் மாற்றும் புதிய திட்டம். நெஞ்சு பொறுக்குதில்லை. குழந்தை திருமணம் அறியாத வயதில் இளம் விதவைகள், அக்காலம் அறிந்த திருமணம் அறியாமல் இளம் விதவைகள். நெஞ்சு பொறுக்குதில்லை. நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி அம்மா. நன்றிகள் ஐயா. சிறப்புங்க அம்மா, சிறப்பு. சமீபத்தில் நடந்த பட்டிமன்ற நிகழ்வில் ஐயா அவர்கள் கூறியிருந்தார்கள், பாரதியின் கனவு கனவானதா என்பதில் ஐயா அவரது கனவு கனவாகி போய்விட்டது என்று கூறினார். அப்பொழுது கூட நினைச்சோம், என்ன கனவாகி போய்விட்டதா என்று தோன்றியது. ஆனால் நீங்கள் இன்று சொன்ன வரிகளை எல்லாம் பார்க்கும்போது உண்மையில் அது கனவாகி போய்விட்டதுதான் போல இருக்கிறது என்று தோன்றுகிறது அம்மா. நெஞ்சு பொறுக்குதில்லை என்று சொல்லி தினம் தினம் என்னென்ன போராட்டங்கள், குடிமகன்கள், பாலியல் தொல்லை, மாளிகை ஒருபுறம், குடிசை மறுபுறம், பட்டினி ஒருபுறம், இங்கிட்டு புளித்த ஏப்பத்துக்கு ஒருபுறம் என்று பெண் பிள்ளைகள் திருமண சந்தையில் எப்படி விழ போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. சித்தாளுவின் மனைமைகள் செங்கற்கள் அறியாது என்று ஒரு அழகான கவிஞர் கவிதை படைத்திருக்கிறார். அதுபோல சித்தாளுவின் நிலையை இங்கு கூறுகிறீர்கள். மருத்துவமனையின் அவலநிலையை எடுத்துரைத்தீர்கள்.
விவசாய நிலமெல்லாம் இன்று வீட்டு மனைகளால் ஆனதால் தான் நாம் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதையும் அழகாக அங்கு கவிதை ஒன்றென்றையும் கூறி பொறுக்கவில்லை நெஞ்சு பொறுக்கவில்லை என்று நீங்கள் நெஞ்சு பொறுக்காமல் கூறிய வரிகள் எல்லாம் மிகவும் அமிர்தமாக இருந்ததம்மா. உண்மையில் என்னுடைய நெஞ்சு பொறுக்கவில்லை கவியரங்கு நிகழ்வில் உங்கள் கவி வரிகளாம் கேட்கும் போது இன்றைய பாரதி பெருங்கவி விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இவ்வளவு அவலங்களோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையில் பாரதியாரை வாருங்கள் வாருங்கள் என்றால் அழைத்தார்கள். இந்த கவியரங்க தலைமையாக இருந்து கொண்டு நானும் அழைக்கிறேன், பாரதியே மீண்டும் வா மீண்டும் வா என்று கூறி இந்த அருமையானது இந்த தலைமை வாய்ப்பை நல்கிய உங்களுக்கு இந்த சிறப்பான கவிதை குறித்த உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை பாராட்டுக்களை முதலில் குறித்தாக்கிக் கொள்கிறேன். எனக்கு இந்த கவியரங்க தலைமையேற்று நடத்த அன்பான நல்ல ஒரு வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பழிச்செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தையும் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றிகள். அருமையானதொரு கவியரங்கம் அமர்வு 5வது அமர்வாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமர்விலே பங்கேற்று சிறப்பித்த கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்ற திருமதி இரா கல்யாணி முருகேசன் அம்மையார் அவர்களுக்கும், கவியரங்கத்துடைய வரவேற்புரை வழங்கிய கவிஞர் திலகம் திருமதி து பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும், இந்த கவியரங்கத்திலே தொடக்க பாடல் பாடி சிறப்பித்த குயிலரசி கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அமர்வு நிறைவடைகிற தருவாயிலே இன்னொரு பாடலை பாடி நிறைவு செய்ய இருக்கிறார்கள் திருமதி மகாலட்சுமி அவர்கள். அவர்களுக்கும் நம்முடைய வணக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. நிறைய பேர், நான் வழக்கமாக சொல்லுவதுதான், நிறைய பேர் பாரதியாருடைய வழித்தோன்றர்கள் இருக்கிறார்கள். பாரதியாருடைய வழித்தோன்றல் சொல்றார். அதாவது சி சுப்பிரமணியம் என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் சி சுப்பிரமணியத்துடைய உறவினர்கள். இங்கே வந்து பாரதியாரை பற்றி பேசுகிறீர்களே, பாரதியார் பாடல்களை பாடுகிறீர்களே, அவர்கள் தான் பாரதியாருடைய வழித்தோன்றல். இரண்டுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு உண்டு. நாம் இங்கே சுப்பிரமணியத்தை கொண்டாடவில்லை. திரு சுப்பிரமணியத்துக்காக இங்கே இந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை. நாம் இந்த நிகழ்ச்சியை பாரதியாருக்காக நடத்தோம். என்னையா வித்தியாசம்? என்ன ஒண்ணுதானே, ஒரே ஆள் தானே அது? இல்லை. இந்த பாடல்களை எல்லாம் கொடுத்ததால்தான் அவர் பாரதியாக உயர்ந்தார். இந்த பாடல்களை எல்லாம் பாடிய அந்த பாடல்களுக்கு நாம் வழித்தோன்றர்கள். இந்த பாரதியுடைய சிந்தனைகளுக்கு, பாரதியுடைய கருத்துக்களுக்கு, பாரதியுடைய எண்ணங்களுக்கு, பாரதியுடைய பாடல்களுக்கு, பாரதியுடைய கட்டுரைகளுக்கு, பாரதியுடைய செயல்பாட்டிற்கு, அவனுடைய விடுதலை வேட்கைக்கு நாம் வழித்தோன்றர்கள். எனவே பாரதியின் வழித்தோன்றர்கள். அப்படிப்பட்ட பாரதியின் வழித்தோன்றர்களோடு இந்த ஒரு நாள் பொழுதும் எனக்கு கழிக்கிற வாய்ப்பு கிடைத்ததே, அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாம் சொல்லுகிற ஒவ்வொரு சொற்களிலும், ஒவ்வொரு கவிதை வரிகளிலும், நீங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடலிலும் பாரதியார் காணப்படுகிறார். பாரதியார் கண்ணுக்கு முன்னே தெரிகிறார் என்பதை சொல்லிக்கொள்ள விழைகிறேன். பாரதி என்று சொன்னவுடனே நிறைய பேர் வந்து பாடல் எழுதுகிற போது, கவிதை எழுதுகிற போது, அவன் முண்டாசு கட்டி கொண்டிருந்தான், கருப்பு கோட்டு போட்டுக் கொண்டிருந்தான், மீசை வைத்துக் கொண்டிருந்தான் என்றெல்லாம் கவிதைகள் சொல்லுகிறார்கள். ஏன் முண்டாசு கட்டினா பாரதி? ஏன் கருப்பு கோட்டுக்கு போது வெள்ளை கோட்டோ இல்லை கோட்டு போடாமல இருந்தா அவனை பாரதியா ஒத்துக்க மாட்டோமா? பாரதி என்பது அந்த உருவம் அல்ல, அவனுடைய எழுத்து, அவனுடைய எண்ணம், அவனுடைய சிந்தனை, அதுதான் பாரதி. பாரதி என்பது உருவம் அல்ல. பாரதிக்குள்ள, அவருடைய எழுத்துக்களுக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி சிந்தனை தோன்றாது. யாரோ ஒரு படத்தை வரைகிற பொழுது அவனுக்கு ஒரு தலப்பாக்கத்தை கட்டி ஒரு முறுக்கு மீசையை வச்சு வரைந்தார். பாரதி அடையாளப்படுத்துவதற்காக. எப்பவுமே அந்த மாதிரி மீசையை முறுக்கி விட்டுட்டு நல்ல ஒரு
இந்த கிளீன் ஷேவ்டு அப்படி இருந்திருப்பாரு. அப்படிலாம் கிடையாது. ஒரு தாடி மீசையுமா இருந்தார், அவ்வளவுதான். பொதுவாக அந்த சமூகத்திற்கு மீசை வைப்பதில்லை, அவர் மீசை வைத்துக் கொண்டார் என்பதற்காக அந்த அடையாளத்தை குறிப்பிட்டார். எனவே அவன் உருவம் அல்ல, உருவத்தால் நம் உள்ளத்தில் வாழவில்லை. அவன் எண்ணத்தால் நம்மோடு வாழ்கிறான், எண்ணத்தால் நம்மோடு இருக்கிறான், எண்ணத்தால் நம்மோடு என்றென்றும் மகிழ்ந்து குழாவி வாழ்ந்தது முன்னாடி என்றான். மகிழ்ந்து குழாவி நம்மோடு இருக்கிறான். அந்த வகையிலே அந்த பாரதியாரை பற்றி ஒரு பாரதியின் பாடல் ஒன்றை பாடி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய வருகிறார் திருமதி மகாலட்சுமி அவர்கள். வாருங்கள் அம்மா. நன்றி ஐயா. எங்களுடைய ஆசான் எங்களை எல்லாம் வழி நடத்தும் நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கும், திருமதி கல்யாணி அம்மா அவர்களுக்கும், பவானி அம்மா அவர்களுக்கும், கிரிஜா ராஜசேகர் அவர்களுக்கும், சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த பாடலை பாடுகிறேன். தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னான். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உனை போலவே பாவை தெரியுதடி. தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே காத்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே பாங்கியோடென்று சொன்னான். வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி. பார்த்த இடத்திலெல்லாம் உனை போலவே பாவை தெரியுதடி. மேனி கொதிக்குதடி, தலை சுற்றியே வேதனை செய்குதடி. வானின் இடத்தை எல்லாம் இந்த வெண்ணிலா வந்து தழுவது பார். மோனித்திருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலினிலே. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத்துழலுவதோ. நான் ஒருவன் மட்டிலும் பிரிவென்பதோர் நரகத்துழலுவதோ. நரகத்துழலுவதோ. அருமையான பாடலை பாடினார்கள். இந்த அமர்வு நிறைவடைகிற நேரத்திலே நிறைய பேர் நிறைய பாடலை பாடினார்கள். ஆனால் இந்த வரிகளை யாரும் பாடவில்லை. இது இன்றைக்கு தேவையான வரிகள். ஆயிரம் உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஓர் தாயின் வயிற்றில் பிறந்தோம் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ. சாதி மதங்களை பாரோம் உயர் ஜன்மமி தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தவராயினும் குலத்தினராயினும் ஒன்றே என்று சொன்னான் பாரதியார். இன்றைக்கும் சாதி கொடுமைகள்லாம் ஒழியவில்லை. அத்தகைய சாதி சமயங்களை கடந்து நாமும் எதிர்காலத்திலே பாரதி கண்ட சமுதாயமாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். அடுத்த அமர்வு சிறார் அரங்கம். அதிலே கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு உண்டு. சிறார் அரங்கத்திலே கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு உண்டு. என்ன பரிசு? அதை அடுத்த அமர்விலே சொல்லுவோம்.